சிவபெருமானின் அருளை முழுவதுமாக பெற செய்ய வேண்டிய 6 அற்புதமான பரிகாரங்களை இன்னைக்கு பார்க்க போறேங்க. சிவனை யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்க முழுசா அந்த வீடியோவை பாருங்க. சிவபெருமான் மும்மூர்த்திகளில் ஒருவராக அழிக்கும் கடவுளாகவும் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா படைத்தல் மற்றும் பாதுகாப்பிற்கு ஆதாரமாகவும் போற்றப்படுகிறார். தோற்றமும் முடிவும் இல்லாத தன் பெரும் தெய்வமாக போற்றப்படுகிறார். தெய்வங்கள் அனைத்திற்குமே தலைவனாக விளங்கக்கூடியவர் என்பதாலேயே இவரை மகாதேவர்னு சொல்றாங்க. சிவனை வழிபடுவது பாவங்களை நீக்கி மன அமைதியை அளித்து ஆன்மீக அறிவியும் மோட்சத்தையும் பெற உதவுது. சிவனை வழிபடுவது உங்க தடைகளை நீக்கி செழுப்ப கொண்டு தீய சக்தியிலேருந்து பாதுகாக்கணும்னு நம்பப்படுதுங்க. சிவபெருமான் யோகிகளுக்கெல்லாம் யோகி, அதாவது ஆதி யோகின்னு அழைக்கப்படுறார். அவரை வழிபடுவது மன அழுத்தத்தை குறைக்குது, அமைதியையும் நாணத்தையும் வழங்குது. சிவபெருமான் உலகிற்கே தந்தையாக விளங்கக்கூடியவர். இவரை வழிபட்டாலே வாழ்க்கையில் இருக்கிற துன்பங்கள் மட்டும் இல்லைங்க, கர்ம வினைகளால் மீண்டும் மீண்டும் பிறந்து துன்பப்படுற நிலை இல்லாமல் முக்தி கிடைக்கும் அப்படிங்கிறது சிவபக்தர்களோட அசைக்க முடியாத நம்பிக்கை. வாழ்க்கையில் இருக்கிற பலவிதமான பிரச்சனைகளிலிருந்து விடுபட்டு மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெற முடியும். நிதி பிரச்சனைகள், திருமணத்தடை, மனக்குழப்பம் போன்றவற்றை சரி செய்யும் வழிகளை இந்த பரிகாரம் நமக்கு வழங்குங்க. சில எளிய பரிகாரங்களை செஞ்சால் உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும். உங்கள் வீட்டில் மகிழ்ச்சி, அமைதி, செழிப்பு உண்டாகும். சிவன் அருள் பெற இப்போ அந்த 6 பரிகாரத்தை பார்த்துடலாங்க. செல்வம் பெருக. செல்வம் பெருகணும்னா திங்கட்கிழமை அன்னைக்கு உங்கள் அருகில் உள்ள சிவன் கோயிலுக்கு போய் சுத்தமான நீராட சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணுங்க. சர்க்கரை, பழங்கள், சந்தனம், திருநீர், வில்வ இலை ஆகியவற்றை வைத்து வழிபாடு செய்யுங்க. ஊதுபத்தி அப்புறம் விளக்கு ஏற்றி செல்வ நிலம் உயர வேணும்னு உங்கள் மனதார பிரார்த்தனை பண்ணுங்க. இந்த பரிகாரம் நிதி வளர்ச்சியை தரும், பொருளாதாரத்தில் உயர்வை ஏற்படுத்தும், நிலையான வருமானத்தை பெற்றுத்தருங்க. அதே மாதிரி வேலை வாய்ப்பு மற்றும் உரிய அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கு, செல்வாக்கு உயர திங்கக்கிழமையில பஞ்சாமிர்த அபிஷேகம் செய்வது சிறப்புங்க. பால், தயிர், தேன், சர்க்கரை மற்றும் பழங்கள் சேர்த்து பஞ்சாமிர்தம் தயாரிச்சுக்குங்க. முதல்ல தூய நீரால சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் செஞ்சிருங்க. பிறகு பஞ்சாமிர்தத்தால் அபிஷேகம் செய்யணுங்க. அபிஷேகம் செய்ய முடியாவிட்டாலும் அந்த பஞ்சாமிர்தத்தை நெய்வேத்தியமாக படைத்து ஒரு பிரார்த்தனையை மனதார சொல்லி வழிபடுங்க. இந்த பரிகாரத்தினால பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ள தன்னம்பிக்கை, புகழ் வரும், வெற்றி அதிகரிக்கும், உங்கள் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும். திருமண தடை திருமண தடைகளை நீக்க சிவலிங்கத்துக்கு முதலாவதாக தூய்மையான நீரால் அபிஷேகம் பண்ணிடணும். ஓம் நம சிவாய மந்திரத்தை மனசார சொல்லணும். தண்ணீரில் குங்குமப்பூ கலந்து ருத்ராபிஷேகம் செஞ்சு திருமணத்திற்காக பிரார்த்தனை செய்யணும். இந்த பரிகாரம் திருமண வாய்ப்புகளை வலுப்படுத்துங்க. உங்களுக்கு நல்ல செய்தி கிடைக்க வாய்ப்பு அதிகரிக்கும். இந்த பரிகாரத்தை தொடர்ந்து செஞ்சு வந்தீங்கன்னா மங்கள காரியம் நடைபெறதுல இருந்த தடைகள் எல்லாம் விளங்கி நன்மைகளும் மகிழ்ச்சிகளும் அதிகரிக்கும். பூஜை, விரதம் மற்றும் சடங்குகள் இது மூலியமா நல்ல மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில ஏற்படும். சிவபெருமான வழிபடுறதுனால மகிழ்ச்சி மட்டும் இல்லை, அமைதி, செழிப்பு இது எல்லாமே கிடைக்கும். உங்களுக்கு இருக்கிற இந்த சொத்து தொடர்பான பிரச்சனைகளை தீர அடுத்ததான் அந்த பரிகாரத்தை பார்க்க போகிறோம். திங்கட்கிழமை சிவன் கோயிலுக்கு போய்க்குங்க. வழக்கம் போல் தூயமான நீரால் சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் பண்ணிட்டு வில்வ இலையை படைச்சு மனசார பரிவர்த்தனம், அதாவது என்ன சொல்லணும்னா சொத்து பரிவர்த்தனைகள் சுமூகமாக நடந்து தீரணும் அப்படின்னு மனசார பிரார்த்தனை செய்ய வேணும். இந்த பரிகாரத்தை பண்ணிங்கன்னா நீண்ட நாட்களாக இருந்த சொத்து பிரச்சனைகள் எல்லாமே நிறைவேறிடும். இந்த பரிகாரத்தை ஆனால் முழு மனதோட பண்ணணும். உங்களோட நோய்கள் தீர்றதுக்கு அடுத்து என்ன பண்ணணும்னு பார்க்கலாங்க. உங்கள் நோய்கள் தீர்ந்து உடல் மற்றும் மனநலம் பெருக திங்கட்கிழமை சிவன் கோயிலுக்கு போங்க. அந்த கோவில் வளாகத்தை சுத்தம் பண்ணணும். கோயில் வளாகத்தை சுத்தம் பண்ணுறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோடி புண்ணியத்தை தரும். அதே மாதிரி கோயில் வளாகத்தை நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு சுத்தம் பண்ணிட்டு அப்போ மனசார நீங்கள் வேண்டணும், என்னோட நோய்களெல்லாம் குணமாகணும் அப்படின்னு வேண்டணும். இந்த பரிகாரம் பார்த்தீங்கன்னா நேர்மறை எண்ணங்களை தரும். உங்கள் மன அமைதி, ஒட்டுமொத்த நல்வாழ்வை அதிகரிக்க செய்யும். இதை தொடர்ந்து செஞ்சு வந்தீங்கன்னா பெரும் புண்ணியம் கிடைக்குங்க.
அப்புறம் கடைசியாக என்ன பார்க்க போகிறோம்னா, பொருத்தமான வாழ்க்கை துணை அமைய. பொருத்தமான வாழ்க்கை துணை வந்துங்க எல்லாருக்கும் அமைஞ்சிடாது. அப்படி அமையணும்னா அதுக்கு என்ன பண்ணணும்னா, சுத்தமான நீரில் குளிச்சுட்டு சிவன் கோயிலுக்கு செல்ல வேணும். சிவலிங்கத்துக்கு வந்து காய்ச்சாத பசும்பாலில் அபிஷேகம் பண்ணணும். அதாவது காய்ச்சின பால் ஆகாதுங்க, காய்ச்சாத பாலில் அபிஷேகம் பண்ணணும். நல்ல வாழ்க்கை துணை கிடைக்கணும்னு பிரார்த்தனை செய்யணும். சிவன் சந்நிதியில் அமர்ந்து ஓம் நமச்சிவாய மந்திரத்தை 108 முறை சொல்லணும். இதனால பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கை அமையும். திருமணம் ஆகாதவர்கள் மட்டும் சொல்லணுங்கிறது இல்லைங்க, திருமண வாழ்க்கையில் பலவிதமான பிரச்சனைகள் சந்திப்பவர்கள் கூட இந்த பரிகாரத்தை செய்யலாம். இதில் எல்லாத்துலேயுமே ஒரே மாதிரி வர்ற பரிகாரம் என்னன்னு கேட்டிங்கன்னா, திங்கக்கிழமை மறக்காமல் சிவன் கோயிலுக்கு போங்க. தூய நீரால் அபிஷேகம் வந்து எல்லா பரிகாரத்துக்கும் பண்ணணும். இதையெல்லாம் மனசார பண்ணினீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் நீங்கி ஒரு நிம்மதியான ஆரோக்கியமான செல்வ செழிப்பான வாழ்க்கை அமையுங்க. நாளைக்கு இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் உங்களை பார்க்குறேங்க. நன்றிங்க.